ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் இந்த கூட்டு வழிபாட்டை பற்றி பேசும்பொழுது சக்தியில் நான் நினைப்பேன், நம்ம எத்தனையோ விஷயங்களை எல்லாம் அம்மா சொன்னதை, காதால் கேட்டதை, பக்தர்கள் சொன்னது, தொண்டர்கள் சொன்னது, பலவிதமான விஷயங்களை எங்கெங்கேயோ பொறுக்கி கொண்டாந்து எல்லாம் சொல்கிறோமே, இது எல்லா பக்தர்களும் கேட்குறாங்களா, கேட்டதை பயன்படுத்துகிறாங்களா, உபயோகமாக இருக்குதா இது அப்படின்னு மனசுக்குள்ள அப்பப்போ சந்தேகம் வருவது உண்டுங்க. காரணம், என்னுடைய நண்பர்களாக சிலர் ஃபோன் பண்ணி கேட்டால், நான் கடந்த 10 நாளாக கேட்கவே இல்லைங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. தினம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ பிஸி. தங்கம் வைரமாக சாக்காக முடிச்சு வைப்பாங்களான் இருக்குது. மனத்தை கண்டமுங்க. அந்த மாதிரி நான் நினச்சது உண்டுங்க, நினைக்கிறேன். அதுக்கு பாருங்க அம்மா தீர்வு கொடுக்குது. மருது பாண்டியோட அவங்க பரிச்சயமான ஒரு பக்தர் ஃபோனில் பேசுகிறாங்க. மருதுபாணி 2 செல்ஃபோன் வச்சுருக்காருங்க. அவங்க தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, இப்படி குடும்பத்தில் சிரமமாக இருக்குது, பொருளாதார பிரச்சனை, அம்மாட்ட நானும் வேண்டிகிட்டு இருக்கிறேன், ஆனால் அம்மா எல்லாம் தான் பண்ணுறேன், எனக்கு பாராமுகமாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கு தீர்வு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியல, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துங்க, மருதுபாணியோட இன்னொரு செல்லிலிருந்து கூட்டு வழிபாட்டை பற்றி நான் சில தினங்களுக்கு முன்னால் பேசினே சக்திகளே, அந்த ரெக்கார்டானது ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் நான் பேசுனது ஒளிபரப்பாகுது, சத்தமாக ஒளிபரப்பாகுது. மருதுபாண்டி அந்த பக்தரோட பேச முடியாத அளவுக்கு சத்தமாக ஒளிபரப்பாகுது. மருதுபாண்டி கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் அங்கே வாட்ஸ்அப் ஆன் பண்ணிக்கிறீங்களா, அண்ணன் பேசுகிறத கூட்டு விளையாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்குது. இல்லைங்க, நான் ஆன் பண்ணலைங்க, நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறேன். பக்கத்தில் யாராவது கேட்குறாங்களா? இல்லை, பக்கத்தில் யாரும் கேட்கலைங்க. கடைசியில் பார்த்தா இவருடைய செல்லுலேருந்து தான் அந்த வாய்ஸ் வந்துகிட்டு இருக்குது. எதுக்காக அந்த வாய்ஸை வருது? அம்மா அப்பே மருதுமாட்டிகிட்ட உணர்த்துறாங்க, அந்த பெண்ணுக்கினுடைய கஷ்டத்திற்கு தீர்வு கூட்டு வழிபாடு தான், கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ள சொல். மன்றத்துக்கு போய் சக்தி வளத்துக்கு போய் கலந்துக்க முடியாட்டி பரவாயில்ல, வீட்லேயாவது எளிமையாக அம்மா சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி வழிபாடு, அதையாவது செய்ய சொல்லு. அதுக்காகத்தான் நான் அந்த செல்லை நான் தான் ஆன் பண்ணி அவ்வளோ சத்தமாக வச்சு விட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா சக்தியில். அந்த பெண்ணுக்கு அந்த கூட்டு வழிபாடு தான் தீர்வு. அவங்களுக்குன்ட்டு இல்லைங்க, எல்லா சக்திகளுக்குமே கூட்டு வழிபாடு மிகச்சிறந்த உபாயம். அதில் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். அது தவறாமல் செய்யுங்க. அதே மாதிரிங்க அடுத்த மிகப்பெரிய உபாயம் அமாவாசை வேள்வி. ஆமாங்க சக்திகளே, அமாவாசை வேள்வியில் தவறாமல் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். இதையே என்னுடைய நண்பர் சரவணன், பெங்களூர் சரவணன் பேருங்க, எங்களோட செருப்பாளையில் தொண்டு செய்வாருங்க. அவர் ஒரு பாத பூஜைக்கு போகும்போது அம்மா சொன்னாங்களா, ஏண்டா கஷ்டம் கஷ்டம்னு வீட்டில் புலம்பிட்டு கிடக்கிறையே என் படத்து முன்னால், மாதம் அமாவாசை வேவியல் குச்சி போட்டால் கஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்களா சக்திகளே. அதனால் இந்த அமாவாசை வேள்வியை தவறாமல் எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. ஒரு முறை அம்மா எங்களை கேட்டாங்க 10-20 வருஷத்துக்கு முன்னால், ஏண்டா 25-30 வருஷமே இருக்குங்க, நீங்கள் எல்லாம் மாதம் எப்படா கோயிலுக்கு வர்றீங்க? அம்மா பௌர்ணமி அன்னைக்கு வர்றோம். ஏன்டா பௌர்ணமி அன்னைக்கு வர்றீங்க? அன்னைக்கு தாம்மா சித்தர்கள்லாம் இங்கே வருவாங்களாம்மா, அவங்களுடைய பார்வையெல்லாம் நம்ம மேலே படும், நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வர்றோம். ஏன் அமாவாசைக்கு வர்றதில்ல? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லியே, அதனால் நாங்கள் வர்றதில்லை அப்படின்னா. அப்போ அம்மா சொன்னாங்க, சிரித்துக்கொண்டே அம்மா சொல்கிறார்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல் காலையில் அமர வச்சுக்கிட்டு தன்னுடைய திருப்பாதத்தின் கீழ் நாங்களாம் உட்காந்துட்டுருக்குறோம். திருப்பாதத்திற்கும் நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு ஒரு ஜான்ட்டே இடைவெளி. அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஆசை அம்மாவாசை. எப்படிங்க? அம்மாவுக்கு ஆசை அம்மாவாசை. அதனால இனிமேல் அம்மாவாசைக்கும் வாங்கடா தவறாம அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வேள்வியெல்லாம் ஆரம்பிக்கலைங்க, அமாவாசை வேள்வியெல்லாம் ஆரம்பிக்கல. அதற்கு பின்னால் தானுங்க எங்கள் குரூப்பை வச்சு தான் அம்மா ஆரம்பித்தாங்க. ஈரோடு இளைஞரணி வச்சு தானுங்க அந்த அமாவாசை வேள்வி ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் முதல்ல. இப்போ அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறது தொடர்ந்து. அந்த வேள்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் சக்தியில். அதை பற்றியெல்லாம் மறுபடியும் நான் பின்னால் பேசுகிற சக்தியில். ஓம் சக்தி.